ராகி நீங்க நிறைய சேர்த்துக்கலாம். ராகில புட்டு மாதிரி பண்ணி சாப்பிடலாம், அடை மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து நீங்க நிறைய சேர்த்துக்கலாம். சூப் மாதிரியும் எடுத்துக்கலாம், அல்லது பருப்பு போட்டு கடைஞ்சி நீங்க எடுத்துக்கலாம். சாம்பார் மாதிரியும் வச்சு சாப்பிடலாம். இதெல்லாம் உங்களுடைய கால்சியம் சத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பழங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் நீங்க அதிகமாக சாப்பிடலாம். அதுவுமே உங்களுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் நிறைந்ததாகவும் இருக்கும், கால்சியம் சத்து நிரம்ப பெற்றதாகவும் இருக்கும். நிறைய நட்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். கூடவே வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரியான விஷயங்கள், சுத்தமான பசும் நெய், இதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது வைட்டமின் டி சத்து குறைபாடு ஓரளவுக்கு நம்ம வந்து சரி செஞ்சுக்க முடியும். நீங்க அசைவ பிரியர்களாக இருக்கும் பட்சத்துல வந்து சிறுமீன் வகைகள், நாட்டுக்கோழி முட்டை, இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களால வந்து வைட்டமின் டி சத்து குறைபாடு ஓரளவுக்கு நீங்க பேலன்ஸ் பண்ண முடியும். இது கூட வந்து சூரிய ஒளியில கண்டிப்பா மார்னிங் ½ அன் ஹவர், ஈவினிங் ½ அன் ஹவர் ஒரு மைல்ட் வாக் போயிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து உங்க ரத்தத்துல கால்சியம் சத்து குறைபாடு அப்படிங்கிறதும் இருக்காது. உங்க கருமுட்டையினுடைய வளர்ச்சியும் சீராக இருக்கும்.